நம்மளுடைய ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தனித்தனியாக நம்ம கவனிச்சுக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன பர்பஸ்க்காக என்ன ட்ரைனிங் எடுக்க வந்தாங்களோ அந்த ட்ரைனிங்கை முழுசாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு டெய்லரிங் கிளாஸ் படிக்க வந்தாங்கன்னா அவங்கள ஒரு டெய்லர் ஆக்காமல் நாங்கள் அனுப்பவே மாட்டோம். ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்க வந்தாங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆக்காமல் விடவே மாட்டோம். ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் படிக்க வராங்கன்னா பெஸ்ட்டு டைப்பிஸ்ட் ஆக்காமல் விடவே மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் இண்டிவிஜுவல் கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நாங்க நடத்தக்கூடிய பாடங்களும் நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இண்டிவிஜுவலா போய் சேர்ந்துச்சா அப்படின்றத நாங்க அப்பப்போ கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுல அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, அதுல அவங்க ஏதாவது டல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் அவங்களுக்காக மட்டுமே நாங்க ட்ரைனிங் கொடுத்து பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு மட்டுமே ரிவிஷன்ஸ் கொடுக்கறதுனால ஸோ நம்ம கிட்ட படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஓவரால் சிலபஸை கவர் பண்ணி நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்க முடியுது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இண்டிவிஜுவலா கவனிக்கலைன்னா இதுல பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பல விஷயங்கள் போய் சேராமலே போயிடும். அதனாலதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலேயும் நாங்க தனி கவனம் செலுத்தி பாத்துக்கிறோம்.